கடலூர் அருகே நொச்சிக்காடு என்ற இடத்தில் சட்டவிரோதமாக வெடி தயாரிப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் நடத்திய அதிரடி ஆய்வில் 500 கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜேஷ் மற்றும் ரமேஷ் ஆகிய இரு சகோதரர்கள் வெடி விற்பனைக்கு உரிமம் பெற்று வெடி தயாரித்தது தெரிய வந்துள்ளது. இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தென்காசி அருகே இலத்தூரில் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 115 மாணவிகள் 20 நிமிடம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடினர். வான் சிறப்பு திருக்குறளை பாடலாக மாற்றி அவர்கள் நடனம் ஆடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. திருவாரூரில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 300க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பின்னர் போதைப் பொருட்களை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதேபோன்று புதுச்சேரியிலும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை ஒழிக்க வலியுறுத்தி மிதிவண்டி ஊர்வலம் நடைபெற்றது. போதையால் ஏற்படும் தீங்குகள் குறித்த பதாகைகளுடன் மாணவர்கள் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காவேரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து குடிநீர் வீணாக வெளியேறுகிறது. 24 மணி நேரமும் குடிநீர் வீணாக செல்வதால் வேதனை அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் குடிநீர் குழாய்களை முறையாக பராமரிக்குமாறு நகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தனக்கனந்தல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீரை குடித்த 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மேலும் நலவாழ்வுத்துறையினர் ஒவ்வொரு வீடாகச் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிரகிருதி என்ற நீர் யானை குட்டி ஈன்றுள்ளது. தாயையும் குட்டியையும் யாரும் அருகில் நெருங்காத வகையில் தனிமையில் வைத்து பூங்கா ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர். சில வாரங்களுக்கு பிறகே பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என அவர்கள் கூறினர். தேனி மாவட்டம் சிந்தலைச்சேரியை சேர்ந்த அருள் பிரகாஷ் என்ற இளைஞரை சமூக வலைத்தளம் மூலம் தொடர்பு கொண்டு 17,70,000 ரூபாய் மோசடி செய்த ரோஹித் குமார் என்பவரை டெல்லியில் காவல்துறையினர் கைது செய்தனர். பிலிப்கார்ட் இணையவழி நிறுவன பயனாளர்களின் தொலைபேசி எண்களை பெற்று ரோஹித் குமார் மோசடி செய்ததும், இதற்காக டெல்லியில் 3 இடங்களில் போலி அழைப்பு நடுவம் அமைத்து செயல்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த போலி நடுவங்களில் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் பணியாற்றுவது தெரிய வந்துள்ளது. குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராபி என்ற மீனவருக்கு சொந்தமான விசைப்படகு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. படகு முற்றிலும் எரிந்து கடலில் மூழ்கிய நிலையில் அதில் இருந்த மீனவர்களை மற்றொரு படகில் இருந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர்.